சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் சப்பாத்தி பார்க்க போகிறோம். நல்ல டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபியாக இருக்கும். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 நெல்லிக்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கேரட் திருவி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 முள்ளங்கி திருவி எடுத்து வச்சுருக்கேன். முள்ளங்கியோட ஸ்மெல் பிடிக்கல, வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக எந்த நீர்க்காயும் சேர்த்துக்கலாம். சௌச்சௌ சேர்த்துக்கலாம், சொரக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான காயை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முள்ளங்கியில் நீர் நிறையா இருக்கும், அதனால தண்ணி தொளிச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம். முருங்கை இலை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பிசைஞ்சாச்சா இப்போ நகட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். இப்போ நகட்டியாச்சு. கல் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பிரண்டை துவையல் எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்திக்கும் பிரண்டை துவையலுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.